10ஆம் அத்தியாயம். காலத்தின் சக்கரம் பின்னோக்கி சுழல்கிறது. சட்டங்கள் வெறும் காகிதங்களில் எழுதப்படாத காலம் அது. ஆனால் ஒவ்வொரு நிலத்தின் அடியிலும், ஒவ்வொரு வீட்டின் சுவரிலும் நீதியும் நேர்மையும் ஆழமாக புதைந்திருந்தன. இன்று நாம் சொத்துரிமைக்காக நீதிமன்ற படிகளாய் ஏறுகிறோம். ஆனால் அன்று ஒரு மனிதனின் உழைப்பும் அவன் முன்னோர்களின் அடையாளமும் எப்படி பாதுகாக்கப்பட்டன தெரியுமா? 10ஆம் அத்தியாயம் நமக்குச் சொல்லும் செய்திகள் ஆச்சரியமானவை. தந்தையின் நிழல். தந்தை உயிரோடு இருக்கும் வரை மகன்கள் சொத்துக்கு உரிமை கொண்டாட முடியாது. ஆனால் ஒரு தந்தை தன் வாழ்நாளிலேயே மகள்களுக்கு சொத்தை பிரித்துத் தரலாம். அங்கு பாரபட்சத்திற்கு இடமில்லை. மறைக்கப்பட்ட எல்லைகள். இரு கிராமங்களுக்கிடையே நிலத்தகராறா? கவலை வேண்டாம். 10 கிராமத்து பெரியவர்கள் கூடுவார்கள். மனிதர்கள் நட்ட எல்லை கற்கள் பேசும். பொய் சாட்சி சொன்னால் தண்டனை தப்பாது. அத்துமீறல். அனுமதியின்றி அடுத்தவர் எல்லையில் நுழைவது குற்றம். ஆனால் பசியோடு வரும் பிச்சைக்காரனுக்கும் வழி தவறிய பைத்தியக்காரனுக்கும் சட்டம் கருணை காட்டியது. மறைந்திருக்கும் பொக்கிஷம். யாருக்கு சொந்தம்? கண்டெடுத்தவனுக்கு பங்கா அல்லது அரசாங்கத்திற்கா? 1,00,000 பொற்காசுகளுக்கு மேல் இருந்தால் அது அரசுக்கே. ஆனால் அது உங்கள் முன்னோர்களுடையது என்று நிரூபித்தால் அது உங்களுக்கே. வீடுகள், வயல்கள், அணைகள் என அசையா சொத்துக்கள் முதல் திருடப்பட்ட பொருட்களை மீட்டெடுக்கும் நுணுக்கங்கள் வரை அன்றைய நீதி நிர்வாகம் எப்படி செயல்பட்டது? வாருங்கள், வரலாற்றின் இந்த பக்கங்களை சற்று விரிவாக பார்ப்போம். 10ஆம் அத்தியாயம். சொத்துரிமை சட்டங்கள் பொதுவானவை. அசையா சொத்துக்கள். எல்லை தகராறுகளும் அதனை தீர்க்கும் வழிமுறைகளும். வயல் மேய்ச்சல் நிலத்தை கையாளும் முறைகள். விற்பனை சம்பந்தமான விஷயங்கள். வரி விதிப்பு, மறு விற்பனை, அத்துமீறல், இழந்த அல்லது திருடப்பட்ட சொத்துக்களை கையாளும் முறை, கண்டெடுக்கும் பொக்கிஷத்தை கையாளும் வழிமுறைகள். சொத்துரிமை சட்டங்கள் பொதுவானவை. மரபு வழி சொத்துக்களின் பங்கீடு அப்பகுதியில் உள்ள சாதி, கிராம பழக்க வழக்கங்களை பொறுத்ததாகும். தந்தை உயிரோடு இருக்கும் பொழுது மகன்கள் மூதாதையர் சொத்துக்கு உரிமை கொண்டாட இயலாது. தந்தை தன் வாழ்நாளிலேயே மூதாதையர் சொத்துக்களை மகள்களுக்கு பங்கிட்டளிக்கலாம். அவ்வாறு செய்கையில் அவர் ஒருவருக்கு தனிச்சலுகை காட்டுவதோ சரியான உரிமையுடையவரை காரணமின்றி தவிர்த்தலோ கூடாது. பின் தந்தை உயிருடன் இருக்கும் பொழுது மூதாதையர்களின் சொத்து பங்கிடப்படவில்லை எனில் அவருடைய இறப்பிற்கு பின் சொத்துக்கள் பங்கிடப்படலாம். சுயமாய் ஈட்டிய சொத்துக்களுக்கு மரபு வழி சட்டங்கள் பொருந்தாது. மூதாதையரின் சொத்துக்கள் எதுவுமற்ற நிலையில் தந்தையின் மறைவுக்கு பின் மூத்த மகளே கெட்ட தீய நடத்தையுடையவரை தவிர இதர தம்பிகளுக்கு ஆதரவளிப்பாள். ஏனெனில் எதுவுமற்ற நிலையில் பொறுப்புகளே சொத்துக்களாய் பிரித்து கொள்ள வேண்டியது. வயது வந்தோர்கள் மட்டுமே சொத்துக்களில் பங்கு பெறுவார். சிறியவர்களின் பங்கு தாயின் உறவினர்கள் அல்லது கிராமத்து பெரியவர்களின் பொறுப்பில் ஒப்படைக்கப்படும். மனம் மணாத சகோதரர்களுக்கு அவரது பங்கோடு பிற சகோதரர்களின் திருமணத்துக்கு செலவழிக்கப்பட்ட தொகையும் அளிக்கப்படும். சகோதரிகளின் திருமண ஏற்பாடுகளுக்கான செலவுகளும் அளிக்கப்படும். சொத்துரிமையில் சொந்தம் பாராட்டுதல். ஒரு கட்டடத்தை அலட்சியமாய் கவனிக்காமல் 20 வருடம் வரை அங்கு வாழாத ஒருவர் அதன் உரிமையாளர் என்னும் தகுதியை இழப்பார். ஓரிடத்தில் குடிபுகும் உறவினர், பிராமணர், துறவி அல்லது அரசனின் பிரதிநிதி அவ்விடத்தின் உரிமையை பெற இயலாது. அதே சட்டம் வைப்பு நிதி, அடமான பொருள், பெண், எல்லைகள், மாநிலத்தின் சொத்துக்கள் அல்லது வேதங்களை கற்றறிந்த பிராமணர்களின் சொத்துக்களுக்கும் பொருந்தும். அசையா சொத்துக்கள். வீடுகள், வயல்கள், அணைகள், நீர்நிலைகள் போன்றவை அசையா சொத்துக்களின் வகையாகும். அசையா சொத்துக்களின் மீதான தகராறுகள் அப்பகுதியில் வாழும் மக்களின் சாட்சியத்தின் அடிப்படையிலேயே தீர்மானிக்கப்பட வேண்டும். வரி செலுத்தும் ஒருவர் தன் சொத்தை வரி செலுத்தும் மற்றொருவருக்கு விற்கவோ அடகு வைக்கவோ இயலும். பிராமணர்கள் பரிசாய் பெற்ற நிலங்களை அதே வகை நிலங்களுடையவருக்கே விற்க இயலும். வரி செலுத்துபவர் வரிவிலக்கு பெற்ற மாநிலத்தில் வசிக்க இயலாது. அவ்வாறு செய்தல் தண்டனைக்கு உரிய குற்றமாகும். வரி செலுத்தாதவர் வரிவிலக்கு பெற்ற கிராமத்தில் வசிக்காவிடிலும் சொத்தின் மீதான உரிமையை தொடர்ந்து அனுபவிக்கலாம். எல்லை தகராறுகளும் அதனை தீர்க்கும் வழிமுறைகளும். இரு கிராமங்களுக்கிடையே எல்லை தகராறுகள் அண்டையில் உள்ள 5 அல்லது 10 கிராமங்களில் குழுவினர் மூலமும் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட எல்லை குறியீடுகள் மூலமும் தீர்க்கப்படலாம். வழக்கு தொடுப்பவரை சாராதவர் அல்லது அவ்வூரில் சொத்துடைய வெளிப்புறத்தவர் இவர்களில் எவரேனும் தகாருக்குரிய எல்லையை பற்றி முதலில் விளக்கலாம்.
பிறகு சாட்சியாளர்கள் தீர்ப்பு குழுவை அவ்வெல்லை பகுதிக்கு வழிநடத்தி செல்லலாம். எல்லை விரிவாக்கப்பட்டது போன்று இல்லாத பட்சத்தில் சாட்சியாளர்கள் கடுமையாய் தண்டிக்கப்படுவர். அடையாளங்கள் நீக்கப்பட்டிருக்கும் எனில் அவ்வாறு செய்தவர் தண்டிக்கப்படுவார். அடையாளம் எதுவும் இல்லாதிருப்பின் அந்த நிலம் இரு தரப்பாருக்கும் நேர்மையான முறையில் பகிர்ந்தளிக்கப்படும். வயல் மேய்ச்சல் நிலத்தை கையாளும் முறைகள். வயல்கள், ஆசிரமங்கள், மேய்ச்சல் நிலங்கள், இடுகாடுகள், கோயில்கள், பலிபீடங்கள் ஆகியவை சம்பந்தமான அனைத்து தகராறுகளுக்கும் பின்வருவன பொருந்தும். சரியான காரணமின்றி எவரும் மற்றவரின் சொத்தை ஆக்கிரமிக்க இயலாது. ஆக்கிரமிப்பாளர் தமது கூலி மற்றும் தம்மால் ஏற்பட்ட இலாபத்தை எடுத்துக்கொண்டு மீதியை சொத்தின் சொந்தக்காரருக்கு அளிக்க வேண்டும். அதுபோல அசையா சொத்துக்கள் சம்பந்தமான தகராறுகள் வயதில் மூத்தவர்களை கொண்டோ பெரும்பான்மை கருத்தின் அடிப்படையிலோ தீர்க்கப்படும். இரு அணியினரின் கருத்துக்கள் தோற்கும் நிலையில் சொத்து அரசையே சாரும். சொத்துக்கு உரிமையானவர் இல்லாத பட்சத்தில் அரசு அந்த சொத்தை கையகப்படுத்தி நேர்மையான எந்த முறையிலும் அதை பகிர்வு செய்யலாம். அதில் தவறில்லை. விற்பனை சம்பந்தமான விஷயங்கள். ஒரு வீட்டை விற்கும் உரிமையாளர் அவ்வீட்டின் முன்னிலையிலேயே அண்டையில் உள்ளவர்கள் மத்தியில் விற்பனை நடத்தலாம். வயல், தோட்டம், அணைகள் அல்லது நீர்நிலைகளின் உரிமையாளர்கள் அவற்றின் எல்லையில் அல்லது அண்டை கிராமத்து பெரியோர்கள் முன்னிலையில் விற்பனையை நடத்தலாம். அவ்வாறு நடத்தும் பொழுது அதில் எந்த திருட்டுத்தனத்தையும் பெரும்பாலும் செய்ய இயலாது. இதனால் வாங்குபவர் பாதுகாக்கப்படுவதுடன் தேவையற்ற வழக்குகளையும் தவிர்க்கலாம். வரி விதிப்பு. சொத்தில் உரிமையாளர் தனது விருப்பமான விலையை கூறி 3 முறை அறிவிக்கலாம். வாங்குபவர்களுக்கு இடையில் போட்டி ஏற்பட்டு ஓர் உயர்ந்த விலை நிர்ணயமானால் அறிவித்த விலைக்கும் விற்கப்பட்ட விலைக்கும் உள்ள வேறுபாட்டுத் தொகை கருவூலத்தில் உடனடியாக செலுத்தப்பட வேண்டும். விற்பனை பேரத்தில் வெற்றி பெற்றவர் விற்பனைக்கான வரியை செலுத்தும்படி இருக்கும். மறு விற்பனை. ஏலத்தில் அதிக விலைக்கு கேட்டவர் சொத்தை 7 நாட்களுக்குள் எடுத்துக்கொள்ளாவிட்டால் சொந்தக்காரர் அதனை மறுவிற்பனை செய்ய தடையில்லை. அத்துமீறல். ஒருவர் பிறரது கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள எல்லையில் அனுமதி பெறாமல் பிரவேசிப்பது அத்துமீறுதல் ஆகும். இதற்கு அபராதங்கள் விதிக்கப்படுவதுடன் தேவைப்பட்டால் தண்டனைகள் தரவும் சட்டத்தில் இடமுண்டு. ஆனால் அதே சமயத்தில் பிச்சைக்காரர்கள், வணிகர்கள், குடிகாரர்கள் அல்லது பைத்தியக்காரர்களுக்கு இது பொருந்தாது. அதுபோல அண்டையில் உள்ளவர்கள் நிர்பந்தமான சூழ்நிலையில் ஏதேனும் ஆபாயத்தின் காரணமாய் பிரவேசிப்பதும் அத்துமீறல் ஆகாது. இழந்த அல்லது திருடப்பட்ட சொத்துக்களை கையாளும் முறைகள். ஒருவர் தனக்கு சொந்தமில்லாத பொருளை வைத்திருப்பது கண்டறியப்படும் நிலையில் அப்பொருள் வழிதவறிய அல்லது கவனிப்பாரற்ற பொருள் என்று நிரூபிக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அவர் குற்றமற்றவர் என்று விடுவிக்கப்படுவார். இல்லையெனில் அவர் தண்டனைக்கு உள்ளாக நேரிடும். அப்பொருளும் அரசாங்கத்தால் பறிக்கப்படும். அதுபோல ஒருவர் தமது இழந்த உடைமையை வேறொருவர் வைத்திருப்பதாய் கருதினால் அதனை பெற அவர் நீதிமன்றத்தை அணுகலாம். தொலைந்து போனதாய் சொல்லப்படும் சொத்தை வைத்திருப்பவரிடம் நீதிபதி குறுக்கு விசாரணை செய்வார். அதனை வைத்திருப்பவர் சட்டபூர்வமாய் வாங்கியிருந்தாலும் யாரிடமிருந்து வாங்கப்பட்டதோ அந்த நபரை கொண்டு வந்து நிறுத்த முடியாத நிலையில் உரியவரிடம் அப்பொருளை ஒப்படைத்தாலே அவர் விடுவிக்கப்படுவார். முறையற்ற வழியில் பெறப்பட்ட பொருளெனில் பொருளுக்கு உரிய விலையோடு திருட்டுக்கான அபராதமும் விதிக்கப்படும். கண்டெடுக்கும் புதையலை கையாளும் வழிமுறைகள். கண்டறியப்பட்ட சுரங்கங்கள், கற்கள், பொக்கிஷங்கள் பற்றி அதற்கான அதிகாரிகளிடம் தெரிவிக்க வேண்டும். அவ்வாறு செய்ய தவறுவது தண்டிக்கப்பட வேண்டிய குற்றமாகும். விலை உயர்ந்த பொருட்களை கண்டறியும் துப்புரவு தொழிலாளிக்கான பரிசு அப்பொருளின் மதிப்பில் 1/3 பங்காகும். அவ்வாறு கண்டெடுக்கப்பட்டவை கருவூலத்தை சாரும். புதையல் அல்லது பொக்கிஷங்களை கண்டறிபவர்கள் அப்பொருளின் மதிப்பில் 12 பங்கையும் பிறர் 6 பங்கையும் பரிசாக பெறுவர். 1 லட்சம் பணத்திற்கு அதிகமான புதையல் அரசனை சாரும். கண்டெடுக்கப்பட்ட புதையல் தனது முன்னோர்கள் புதைத்ததாயிருந்தும் தனக்கு வாரிசுரிமையும் இருப்பின் ஒரு நேர்மையான குடிமகன் அச்சொத்தை வைத்துக் கொள்ளலாம். கண்டறிபவர்கள் அதிகாரிகளாயிருப்பின் காலங்கள் மாறலாம், எல்லை கற்கள் மறையலாம், ஆனால் தர்மத்தின் அடிப்படை என்றும் மாறுவதில்லை. 10ஆம் அத்தியாயம் நமக்கு சொல்வது வெறும் சட்டங்களை மட்டுமல்ல, ஒரு சமூகத்தின் ஒழுக்கத்தை பற்றி. தன் உழைப்பால் ஈட்டிய சொத்து, முன்னோர் விட்டுச் சென்ற அடையாளம், மண்ணுக்குள் மறைந்திருக்கும் பொக்கிஷம், இவை ஒவ்வொன்றுக்கும் பின்னால் ஒரு நீதி ஒழிந்திருக்கிறது. உரிமையுள்ளவனுக்கு சேர வேண்டியது அவனுக்கு சேர வேண்டும் என்பதில் அன்று அரசனும் கிராமத்து பெரியவர்களும் காட்டிய உறுதி வியக்கத்தக்கது. ஏமாற்றுபவர்களுக்கு தண்டனை,
இயலாதவர்களுக்கு பாதுகாப்பு, நேர்மையானவர்களுக்கு பரிசு. இன்று நாம் பயன்படுத்தும் நவீன சட்டங்களின் வேர்கள் அன்றைய இந்த நற்பண்புகளில்தான் கிளைத்திருக்கின்றன. சொத்து என்பது வெறும் பணம் அல்ல, அது ஒரு மனிதனின் கௌரவம் மற்றும் ஒரு சமூகத்தின் நம்பிக்கை. வரலாற்றின் இந்த பக்கங்கள் நமக்கு கற்றுத்தருவது ஒன்றே ஒன்றுதான்: அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்படாதே, உனக்கு உரிய உரிமையை விட்டுக் கொடுக்காதே. இந்த காலப்பயணம் இத்துடன் நிறைவு பெறுகிறது. ஆனால் அறத்தின் வழி நடக்கும் பயணம் தொடரட்டும். நன்றி.